அனைவருக்கும் வசந்தி அன்பான நமஸ்காரங்கள். இன்று எங்கள் சங்கீத சங்கமத்தை உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு சிறு இறை வணக்கத்துடன் நம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். C402 நமது ரெசிடென்ட் லலிதா வைத்தியராமனுடைய 2 கிராண்ட் சில்ட்ரனும் US வந்திருக்கார். அவளை கைதட்டி வரவேற்போம். அவள் தான் நம்மளுடைய இறை வணக்கம் பாருங்கள். Thank you.
இன்று நீங்கள் பார்த்து ரசிக்க போவது ராஜா அண்ட் ராணிஸ் ஆஃப் நமது பாரத தேசம். பல மாபெரும் அரசர்கள், மாமன்னர்கள், பல சிற்றரசர்கள், ஏன் வீரமிக்க பல ராணிகளும் வாழ்ந்த நாடு நம் நாடு. தனக்கே என்று வாழாமல் தன் மக்கள் எந்த குறையுடனும் தன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது என்ற உன்னதமான ஒரு மனப்பான்மையோடு தேசப்பற்று, தியாக உள்ளம், வீரம், மரணமே துச்சம் என்று ஆட்சி செய்து பல ராஜா ராணிகள் நம் நாட்டை ஆண்டார்கள். அவர்களிலிருந்து சில ராஜா ராணியை பற்றி இன்று நாம் பார்ப்போம். இன்று இந்த நிகழ்ச்சி நடக்க உதவிய நமது நானாநாளை மேனேஜ்மெண்ட், நமது PRO ஸ்ரீமதி சரண்யா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மைண்ட், லைட்ஸ், சவுண்ட் சிஸ்டம் உதவியாக இருக்கும் மதனுக்கும் எங்கள் நன்றி. வசதியாக உட்கார்ந்து புரோகிராம் ரசிக்க உதவிய புனிதாவுக்கும் சாரதாவுக்கும் எங்களுடைய நன்றி. அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் எப்படி நன்றி சொல்வது என்று புரியவே இல்லை. நமது ஒண்டர்மேன் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த ப்ரோக்ராமுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதிலிருந்து இன்று மங்களம் பாடும் வரை ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த மீராவுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் சொல்லுங்கள். இதோடு ஒரு பெரிய சஜூரி ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸோட. Now over to Vijaya. Before we begin, please listen carefully to this disclaimer. The visuals presented in this program are artistic representations created to support the accompanying narration. They are intended to enhance storytelling and viewer engagement, and may not always reflect exact historical accuracy. Character appearances, settings, and events depicted may vary between scenes, and consistency in the portrayal of historical figures across images is not guaranteed. Viewers are encouraged to understand these visuals as interpretive illustrations rather than precise historical records. Disclaimer போட்டார் கிருஷ்ணாவே, நாங்க சொல்றதுக்கு பதிலா. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஹிஸ்டரிய எங்களுக்கு எப்படி ஆசையா இருக்கோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஹோப் யூ அப்ரிஷியேட் அண்ட் என்கரேஜஸ். ஏதாவது பிழை இருந்தால் கொடுத்துக்கோங்க. The history of our Bharata Desam is deeply intertwined with its Rajas and Ranis, spanning ancient, medieval and modern ages. Our rulers were instrumental in shaping the cultural, architectural and political landscape of Bharata.
Indian history has many a time misrepresented or fragmented the courage, resilience and conviction of our ancestors. இதனாலேயே நிறைய பேரோட பெருமைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியல. ஆல்சோ நம்ம தேசத்தோட கல்ச்சர், நடை உடை மாதிரி மொழிகளும் பல பல. இப்போ நம்ம ராஜாராணி கதைகளோட சில லாங்குவேஜஸோட ஒரு கிளிம்ஸ் நீங்க பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. அண்ட் சில பாஷை உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். டிஸ்க்ளைமர் போட்டாச்சு பண்ணியே. We hope you will all appreciate this experiment of ours. It's just an experiment. பண்ணணும் தோணித்து we are doing this. ஸோ இப்போ நம்ம ராஜாக்களுக்கு போகலாம். முதல்ல நம்ம புராண காலத்துல இருந்தே ஆரம்பிச்சுடலாம். அசுர குலத்துல பிறந்தாலும் உலகம் போற்றுற மாதிரி அரசாண்ட மகாபலி தான் நம்மளோட முதல் மகாராஜா. பகவான் வாமனனா வந்தாரே தவிர மகாபலிய அழிக்கல, பாதாள லோகத்துக்கு அனுப்பினார், அவ்வளவுதான். நாட் ஓன்லி தட், மகாபலி உயிருக்குயிரா நேசிச்ச அவரோட பிரஜைகளோடு சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாட எவ்ரி இயர் காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளத்துக்கு வர்றதுக்கும் பகவான் அனுகிரகம் பண்றார். பிகாஸ் பலி வாஸ் such a righteous benevolent king. யாரோட பேரனவா தெரியுமா? யாரோட பேர் என்ன? பிரகலாதன். எஸ். ஸோ அவ அப்பாவை பத்தி தெரியாட்டும் கூட தாத்தா பத்தி நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளும் இப்ப அன்பும் மரியாதையும் கலந்து ஒரு கைகொட்டி களி பார்த்து மகிழலாமா? தேவம் கௌரி புத்திரம் விநாயகோ பக்தாவாசம் ஸ்மரே நித்யோ ஆயுக்காமார்த்த சித்தையே ஆயுக்காமார்த்த சித்தையே. கனி காணும் நேரம் கமல நேற்றே இரமேரும் மஞ்ச துரிதாதி கனக கிங்கினி வளர்கள் மோதிரம் அணியே காணினம் பகவானே. கனி காணும் நேரம் கமல நேற்றே இரமேரும் மஞ்ச துரிதாதி கனக கிங்கினி வளர்கள் மோதிரம் காணினம் பகவானே. மயில் சீனி சூடி கொண்டும் மஞ்சள் தூவில் சுற்றி கொண்டும் மணி குழலூற்றி கொண்டும் தனி காணினம். மயில் சீனி சூடி கொண்டும் மஞ்சள் தூவில் சுற்றி கொண்டும் மணி குழலூற்றி கொண்டும் தனி காணினம். செட்டி மந்தாரம் துளசி சதமாதர்கள் சாட்சி குருவாயுதப்பானின்னே கணி காணினம். செட்டி மந்தாரம் துளசி சதமாதர்கள் சாட்சி குருவாயுதப்பானின்னே கணி காணினம். மலர்வாயில் காந்தன் வசுதேவாத்மஜன் முதற்காலே வாடி குழலூரி திருசீகள் என்னும் சுருங்கும் காஞ்சன இளம்பிட்டோடிவான். மலர்மாயில் காந்தன் வசுதேவாத்மஜன் முதற்காலே வாடி குழலூரி என்னும் கிளிங்கும் காஞ்சன இளம்பிட்டோடிவா கண்காணான். கண்காணோ நேரம் கமல நேற்றே இரமேரும் மஞ்ச துரிதாதி கனக கிங்கினி வளர்கள் மோதிரம் அஞ்சு காணினம் பகவானே. கண்காணோ நேரம் கமல நேற்றே இரமேரும் மஞ்ச துரிதாதி கனக கிங்கினி வளர்கள் மோதிரம் அஞ்சு காணினம் பகவானே. அஞ்சு காணினம் பகவானே.
மாதவா ஹரே ருக்மிணி வல்லப சரணோ தாத்தாவே மங்களோ மாதவா ஹரே ருக்மிணி வல்லப சரணோ தாத்தாவே மங்களோ சரணமே மங்களம் மங்களதாயக உலகிலே சௌபாகியம் தேவதேவா மங்களம் மங்களதாயக உலகிலே சௌபாகியம் தேவதேவா உலகிலே சௌபாகியம் தேவதேவா உலகிலே சௌபாகியம் தேவதேவா தேவதேவா தேவதேவா. ஆஹா, என்ன அருமை, என்ன அருமை. ஒரு அழகிய நடனத்துடன் நம் ப்ரோக்ராம் ஆரம்பமானது. அடுத்தது, எங்காவது ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறது, மக்கள் எல்லாம் குறையில்லாம சந்தோஷமா இருக்காங்கன்னா நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஆகா, ராமராஜ்யம் தான் அப்படிம்போம் இல்லையா? அதே போல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று. O king, I accept the vow of exile. Go with my blessings, my son. I follow you, my lord. நாடு துறந்து 14 வருஷம் வனவாசம் இருந்தார் ராமன். சரணாகதி என்று வந்தவர் எல்லோரையும் சம்ரட்சித்தார். மிக நல்ல அரசனாக, ஏகபத்னி விருதனாக, பல தெய்வத்தை கருணையே வழிபாடு அந்த ராமபிரான் நாம் எல்லாம் பண்ணிய புண்ணியத்தால நம்ம எல்லாரும் தரிசிப்பதற்காக இப்ப திருப்பியும் அயோத்தியில திருப்பி எழுதிருக்கிறார். ராம பட்டாபிஷேகம்னு பார்த்தாலே புண்ணியம்னு சொல்லுவாங்க. பட்டாபிஷேகத்தும் போது ராமன் எல்லோருக்கும் பரிச வாரி வாரி வழங்கினார். அனுமான் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அவருக்கு என்ன கொடுப்பது? தன்னை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்க சொல்லி தன்னை விட உயர்ந்த இடத்தை கொடுத்தார் ஹனுமான். Your devotion moves me, Hanuman. My lord, I live to serve. தன் மகையா அனுமானுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சீதைக்கு ஆசை. அனுமான் இல்லாம ராமனை சீதை திரும்ப அடைஞ்சிருக்க முடியுமா? தன் கழுத்தை தொன்றார். ராமன் புரிஞ்சுட்டு சிரிச்சுட்டே ஆமோதிக்கிறார். சீதை தன் ஹாரத்தை அனுமானுக்கு அணிவிக்கிறார். அந்த அழக வால்மீகி எவ்வளவு அழகையா அருமையா வர்ணிச்சிருக்கார் பார்த்தீங்களா? This is for your devotion, Hanuman. I accept it with all my heart, mother. A true gesture of our bond. அடுத்தது பரதன். சகுந்தலை துஷ்யந்தன் மகன் பரதன். மறந்து பேர்லேருந்து தான் நம் நாட்டுக்கு பாரத தேசம்னு பெயர் வந்தது. பரதன் பல 1000 ஆண்டுகள் அரசாண்டார் நம் நாட்டில். வடக்கே இமயம் முதல் தெற்கே குமரி வரை, மேற்கே சிந்து முதல் கிழக்கே பிரம்மபுத்திரா வரை பறந்து நிறுத்தி இருந்தது என்று புராணங்கள் சொல்லுகிறது. இவரின் சாம்ராஜ்யம் ஏகப்பட்ட அஸ்வமேத யாகங்கள், ராஜசூய யாகங்கள் எல்லாம் செய்தார். ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இவருக்கு 9 ஆண் பிள்ளைகள் இருந்தார். ஆனா ஒண்ணு கூட தனக்கு பின்னால இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆள தகுதியே இல்லைன்னு தோணிடும். அப்ப தேவலோகத்திலிருந்து கைவிடப்பட்டு முனிவர் பரத்வாஜராக வளர்க்கப்பட்ட விதர்த்தன் என்ற ஒரு சிறுவனை தத்தெடுத்து பல கலைகளை கற்று நல்ல அறிவுரைகளோடு நல்ல நெறியோடு வளர்த்து அவனையே தனக்கு பின் அரசனாக்கினார். பரம்பரை வாரிசு உரிமையை விட தகுதியான ஒருவர் தான் ஆட்சிக்கு முக்கியம் என்று, மெரிட் ஓவர் இன்ஹெரிட்டன்ஸ் என்று தன் வாரிசுகள் வராமலேயே பண்ணிவிட்டார்னா எவ்வளவு வசந்த குணம் படைத்தவர் பரதன். இப்படி ரொம்ப வசந்த குணத்துடன் நியாயமா நேர்மையா தன் மக்களுக்காக வாழ்ந்ததனால்தான் நம் தேசத்துக்கு பாரத தேசம் என்று பெயர் வந்ததோ என்னவோ. இன்னைக்கும் எல்லா சங்கல்பத்திலும் மந்திரம் சொல்லும் பொழுது பாரத வர்ஷே பாரத கண்டம்னு வருவது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்பேற்பட்ட கர்ம பூமி நம்ம பாரத தேசம். நெப்போட்டிசம்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாம பண்ணிட்டார் இல்லையா பரதன். இன்னைக்கு இருக்கிற பொலிட்டீஷியன்ஸோ யார்கிட்ட நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது 320 BC-ல கிரீஸ் நாட்டிலிருந்து
ஏகப்பட்ட படையோட அலெக்சாண்டர் ஒவ்வொரு ராஜ்யமா கேப்சர் பண்ணிட்டே வரான். பல அரசர்களும் அவனோட படை பலத்துக்கு அஞ்சு சரண்டர் ஆயிடுறான். பட் புருங்கிற புருஷோத்தமன், ஆல்சோ நோன் as Porus, was different. பாகிஸ்தான் பஞ்சாப்ல ஜீலம் அண்ட் செனாப் நதிகளுக்கு நடுவுல புருவோட ராஜ்யம் இருந்தது. யாருக்கும் அடிபணியாத அஞ்சா நெஞ்சம் கொண்ட புரு வீரத்தோட எதிர்த்து நிக்கிறான் அலெக்சாண்டரை. மகா பெரிய படை அவளோடது, ஆனா தைரியமா யுத்தம் பண்றான். ஜீலம் நதியை கடக்க விடாம எதிரி படையை திண்டாட வைக்கிறான் புரு. புருவோட யானைப்படையை பார்த்து கிரீக் சோல்ஜர்ஸ் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கா. They lost their morale. They were so scared and exhausted. They just wanted to return to Greece. ஆனா இவ்வளவு ஜபர்தஸ்த் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணியும் அலெக்சாண்டரோட ஆர்மி was so huge that Puru was captured. அலெக்சாண்டருக்கு முன்னால கொண்டு நிறுத்தப்படுறான் புரு. தோல்வியில இப்படி ஒரு கம்பீரத்தை காட்டுற அலெக்சாண்டரை பார்த்து ரொம்ப கொடுமைக்காரன்னு பேர் வாங்கினான். அலெக்சாண்டரே புருவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுறான். I am really impressed, Porus. I admire your valor. You made it very difficult for us. Now tell me, how would you like to be treated? एक राजा दूसरे राजा से जैसे बर्ताव करते हैं, ठीक उसी तरफ आप कीजिए. I am overwhelmed, Porus. I appreciate your candor. I have decided to return your kingdom to you. I would also like to offer a few of our territories which are within our control. You are indeed a symbol of courage, dignity, and pride. धन्यवाद सिकंदर. தன்னோட தைரியம், வீரம், செல்ஃப் கான்பிடன்ஸ்னால புரு தன்னோட ராஜ்யத்தை திரும்பி அடைஞ்சதோடு இல்லாம மற்ற சில ரீஜன்ஸையும் ஆளுறதுக்கு ஒரு பாக்கியம் அடைஞ்சார். Puru thus proved that real greatness is how you face defeat, not only success. இன்னும் கொஞ்சம் ஜோரா கை தட்டலாம், கேட்டு வந்து. அடுத்தது நம்ம சாணக்கியாவை பத்தி பார்க்கலாம். 320 to 185 BC. சாணக்கியன்னாலே ராஜதந்திரம் தானே. ராஜாக்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கோம், ஏன் திடீர்னு சாணக்கியன்னு பாக்குறீங்களா? Because a kingmaker is even more important than a king. Chanakya was born of Brahmin. பிறக்கச்சே canine teeth ஓட பிறக்கிறார். He was not at all attractive to look at. ஆனா உடம்பெல்லாம் மூளைன்னு சொல்லுவாள் அப்படி. He was well versed in Vedas and politics. ஒரு தரம் நந்த அரசன் கிட்ட உதவி கேட்டு அரசவைக்கு போறார் சாணக்கியர். சுகபோகங்கள்ல தெளிச்சு மக்கள் கிட்ட அக்கறையே இல்லாத நந்தராஜா இவரோட முகத்தை கூட பார்த்து பிடிக்கல, என்னோட சபையில இருந்து வரட்டு போயிடல அப்படிங்கிற. ஏகஸ்ய முகம் அப்படி திரட்டும் ந இச்சாமியானம் தான் ராஜ்யசபாயாக பகி நிக்ஷேபம். அவமானம் பொறுக்காத சாணக்கியர் கோபத்தோட சிகையை அவுக்கிறார். உன்னை இந்த சிவாசனத்திலிருந்து வீழ்த்தியே தீருவேன் அப்படிங்கிறார். यावत् त्वाम् एतत् सिंहासनात् न पातयामि तावत् अहं मम वेदी न बन्धयामि. एतत् सत्यम्, एतत् सत्यम्. இப்படி சபதம் எடுத்துக்கிறார். அன்னைக்குல இருந்து நந்தனை வீழ்த்துறதுக்கு ஒரு சூட்டபிள் கேண்டிடேட் தேடி அலைகிறார். ஒரு நாளைக்கு சில ஃப்ரெண்ட்ஸோட ஸ்மார்ட்டா தன்னையே லீடரா பாவிச்சுட்டு விளையாட்டு இருக்கிற ஒரு பையனை பார்க்கிறார். தன்னோட அழைச்சிட்டு போறார். தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் போர் முறையை எல்லாம் கத்துத்தரார். இந்த பையனும் ராஜவம்சத்தை சேர்ந்தவன் தான், ராஜபிரஷ்டம் பண்ணப்பட்டவன். அதனால ஈஸியா எல்லாத்தையும் கத்துட்டு விடுறான். And he grew up to become the first Mauryan emperor, Chandragupta. ரெண்டு பேருமா படை திரட்டுறா நந்தனை தோக்கடிக்கிறதுக்கு.
நந்தா ஆர்மியோட ஃபைட் பண்றா. பட் தேவர் டிஃபீட்டட். ஏன்னா நந்தனோட ஆர்மி வந்து ரொம்ப ஹியூஜ் ஆர்மி. இப்படி ஆயிடுன்னு நம்ம நினைக்கவே இல்லையே. அடுத்தது என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே 2 பேரும் வரா. एवं भवति इति अहं न प्रतीक्षितवान्. अधुना किं करणीयम् इति चिन्तयामः. आं गुरु, कथमपि विजयं प्राप्तुं प्रयत्नः करणीयः. भवतः शपथं पालनीयम्, एषा मम इच्छा. எப்படியாவது ராஜ்யத்தை பிடிச்சே ஆகணும், சாணக்கிய சபதம் நிறைவேறணும்னு பேசிட்டு வரா. அப்போ ஒரு குடிசையில ஒரு பாட்டி தன் பேரனுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா. பேரனுக்கா ஒரே பசி. அவசர அவசரமா சாதத்துக்கு நடுவுல போட்டு கையை வைக்க போறான். சூடு தாங்காது, கைய உதறான். பாட்டி சொல்றா, त्वमपि चाणक्य एव मूर्खः वा? अन्नस्य मध्यभागे हस्तं स्थापयति तर्हि जलति एव. प्रथमं समन्तभागात् स्वीकृत्य अनन्तरं मध्यभागस्य अन्नं स्वीकरणीयम्. एतत् साधारणविषयमपि न जानासि त्वम्? இந்த பையன் சாப்பாடு நடுவுல கொண்டு கையை வச்சு சுட்டுண்ட மாதிரின்னா நம்மளும் ராஜ்யத்துக்கு நடுவுல இருக்கிற கோட்டையை பிடிக்க பார்த்து தோத்துட்டு போயிட்டோம்னு புரியாது சாணக்கியருக்கு. पश्य पुत्र, एतदेवी युक्तिः अस्माभिः अपि अनुसरणीया. आम् आं गुरु, अहं भवतः आदेशं प्रतीक्षामि. अस्माकम् एव विजयः भविष्यति. आगच्छतु. வெற்றி நமதே அப்படின்னு தைரியமா 2 பேரும் போறா. முதல்ல ஓரங்கள்ல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அட்டாக் பண்ணி கைப்பற்றிடுறா. அப்புறம் என்ன, படை பலத்தோட புத்தி சாதுரியமும் சேர்ந்து ஃபைட் பண்ணினா வெற்றி தானே. நந்தா வாஸ் அவுஸ்டேட் அண்ட் சாணக்கிய சபதம் நிறைவேறிடுத்து. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சாணக்கியருக்கு. சோ வர சபதம் நிறைவேற திருப்தியில இன்னைக்கோ அவிழ்த்த தன்னோட சிகையை முடிச்சுக்கிறார் சாணக்கியர். சாணக்கியர் உதவியால முடிச்சு விட்டுள்ள சந்திரகுப்தன் won many wars and expanded his kingdom. He even defeated Seleucus Nicator. அலெக்சாண்டர் விட்டுட்டு போயிருந்தான் தான் ஜெயிச்ச ராஜ்யத்தெல்லாம் ஆடுறதுக்கு. அவனையும் டிஃபீட் பண்ணார். Chanakya was a great thinker, diplomat, and with him as advisor, Mauryan Empire flourished with Pataliputra, இன்னைக்கோட பட்னா as the capital. அரசனுக்கு பல விரோதிகள். So Chanakya daily அரசனுக்கு very small doses of poison சாப்பாட்டுல கலந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணார். Not to kill him, but to make him immune to poison. ஏன்னா மத்த விஷம் குத்துருவாளுன்னு பயந்துட்டு. So ராஜாக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒரு நாளைக்கு தன்னோட உணவை நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிற தன்னோட ஒய்ஃபோட ஷேர் பண்ணிக்கிறான். ராணி உயிர் பழைக்க வழியே இல்லை. ஆனா வம்சம் தழைக்கணுமே. விஷயம் தெரிஞ்ச உடனே clever but ruthless Chanakya performed the first cesarean operation and took the child out alive. This was Bindusara, the second Mauryan emperor. Bindusaraனுக்கு அப்புறம் வர Ashoka the Great. இந்த 3 ராஜாக்களுக்கு கீழே மகதா எம்பையர் ஸ்ப்ரெட் far and wide from Bangladesh to Afghanistan. ஆனா கலிகா வார்ல ஏற்பட்ட உயிர் சேதம் எல்லாம் பார்த்து அசோகர் was shattered. புத்த மதத்தை தழுவினார். He concentrated on public welfare and social activities. நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டினார், even for animals. He erected stupas, pillars, rocks-ல engraving எல்லாம் பண்ணினார் to bring dharma, compassion and honesty to all humanity. நம்ம நேஷனல் எம்ப்ளம் அசோகா பில்லர் இன் சார்னார் இன்னைக்கும் அவரோட கிரேட்னஸ்க்கு ஒரு உதாரணமா நின்றுட்டு இருக்கு. மௌரியன் எம்பையர் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஆகிறதுக்கு காரணகர்த்தா சாணக்கியன் தான். His Artha Shastra covers finance, duties of a ruler, international relations, war strategies, economics, which are keenly studied and followed even today. He was the earliest to envision a united India spanning the entire subcontinent. சுமார் 520 பிசியிலிருந்து 320 பிசி வரை குப்த சாம்ராஜ்யம்.
அது ஒரு பொற்காலமாக தான் இருந்தது இந்தியன் ஹிஸ்டரியில. அந்த சமயத்துல பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன் அக்ராஸ் இந்தியா, நார்தர்ன் இந்தியா, அன்பேரலல் சயின்டிபிக் அண்ட் ஆர்டிஸ்டிக் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்த மௌரியா, இவா 3 பேரும் கிரேட் குப்தா அரசர்கள். இதுல சந்திரகுப்தாவை வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த குப்தா பீரியட்ல தான் இப்ப பீகார்னு சொல்ற மகத நாடு ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப செழிப்பாகவும் இருந்தது. மகாகவி காளிதாஸ், வராகமிகிரர், ஆரியபட்டா எல்லோரும் இந்த குப்தா டயத்துல தான் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பொயட்ரி, மியூசிக், சம்ஸ்கிருதம், கட்டிடக்கலை, அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜின்னு பல விஷயங்கள் உருவாக காரணமா இருந்தார். பீப்புள் வர் வெரி சிவிலைஸ்ட். ஜனங்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தது. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். கிபி 427 நாலந்தா பல்கலைக்கழகம் உருவானது இந்த குப்தா பீரியட்ல தான். உலகிலேயே ஃபர்ஸ்ட் மாணவர்கள் தங்கி படிக்கும் முதல் யூனிவர்சிட்டி இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி தான். யுனெஸ்கோ புகழும் பெற்றது. அஜந்தா, எல்லோரா குகை கோயில் இவா தான் உருவாக்கி இன்னும் அவ பெருமையை நிலைநாட்டிட்டு இருக்கு. வாட் a great things these Guptas. இதுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களா? எல்லா ஸ்கூல்ல ஹிஸ்டரி பீரியட்ல உட்காந்துக்கிற மாதிரி போயிட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா நிறைய இப்படிதான் இன்ஃபர்மேஷன் வரும், அது கொடுக்கணும் தோணிக்கு அதுக்காக தான் ஆரம்பிச்சோம். ஸோ என்டர்டைன்மெண்ட் ஸ்கிட் எல்லாம் வரும் நிறைய. பட் கையை தட்டிடுங்க இதுக்கும். என்னைக்குமே நம்ம சவுத் இந்தியா வாஸ் நாட் ஐசோலேட்டட் ஆர் பெரிஃபரல் ஃப்ரம் நார்தர்ன் இந்தியா. நார்த் அண்ட் சவுத் வர் கனெக்டட், இன்டராக்டிங் அண்ட் மியூச்சுவலி என்ரிச்சிங். இப்போ நம்ம தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏன் பாரதத்துக்கே பெருமை சேர்த்த சோழர் மன்னர்களை பத்தி பார்க்கலாம். Their period was the golden age of Tamil culture and maritime activities. 9th to 13th centuries flourish ஆயிருந்த சோழ சாம்ராஜ்யத்தை விஜயாலய சோழன் ஆரம்பிச்சு வச்சார். அப்புறம் அந்த ராஜராஜ சோழன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அமோகமா ஆட்சி பண்ணினார். When I say the greatest emperor, முதல்ல யார் உங்க நினைவுக்கு வருவாங்க? அது ஹிண்ட் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, சோழன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம அசோகா த கிரேட், அக்பர் த கிரேட், இல்ல அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லுவோம். அவள்லாம் கிரேட் தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா ஒரு தமிழ் ராஜா இருந்தார், நீங்க ஆன்சர் சொல்லிட்டு, who ruled South India, parts of North India, Cambodia, Malaysia, Sri Lanka, Maldives, Thailand, Burma, Singapore, Indonesia. ஆச்சரியமா இருக்கீங்க. அதோட நம்ம தமிழ் கல்ச்சர் அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் அவர் தான் காரணமா இருந்திருக்கார். So he put Cholas in the world stage. He was none other than Rajendra Chola, the most powerful Tamil Raja of all times. Southeast Asian countries like Malaysia வென்று கடாரம் கொண்டாந்து பேர் வாங்கினார். நார்த்ல மஹிபாலன் ஒரு பெரிய பவர்ஃபுல் ராஜாவை தோக்கடிச்சு கங்கை நீரை கொண்டு வந்து தஞ்சாவூர்ல இருந்து தன்னோட கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணினார். கங்கை கொண்ட சோழபுரம் புது கேபிட்டலை நிர்மாணம் பண்ணினார். அதனால கங்கை கொண்ட சோழன் பேர் வாங்கினார். தி எம்பரர் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் ராஜேந்திர சோழன் அலைக்கடல் நடுவுள் பல்கலம் செலுத்தினன்னு அவரோட நெய்கீர்த்தியில போட்டிருக்கான். சோழர்கள் பல நாடுகளோட ட்ரேட் பண்ணியிருக்கார். ட்ரேட் ரிலேஷன் வச்சிருந்தா they traded in spices, ivory, cotton எல்லாம். இப்படி ஒரு நேவல் பவர் அவனுக்கு எப்படி வந்திருக்கும், எப்படி முதல்ல ஆரம்பிச்சிருப்பார்? That was because they were the first to learn to build ships in India. பல மாதிரி சில மரங்கள் செலக்ட் பண்ணுவாளாம். அந்த உடன் பீசஸ ரோப்பு வச்சு கட்டுவாளாம். அப்படியே கப்பல் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ஸ் அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் வச்சுட்டு நேவிகேஷன் ரொம்ப மாச கணக்கா அதுல போயிட்டே இருக்கணும் இல்லையா கடல்ல. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். இதெல்லாம் சரி. ஆனா திக்கு தெரியாம கடல்ல போயிட்டு இருக்கோம். எப்படி லேண்ட் எப்போ வரும்னு எப்படி தெரியும்? ஸோ தே வர் வெரி கிளவர். லேண்ட் பேர்ட்ஸ் கொண்டுட்டு போயிடுவாளாம். அதுகளை பறக்க விட்டுடுவாளாம் அங்கங்க. அதுகள் திரும்பி வருமா வராதான்னு பார்த்துட்டு இருப்பாளாம். அதுகள் திரும்பி வந்துட்டானா அங்க லேண்ட் இல்லை. ஸோ உடனே கப்பல்ல திசை திருப்பு, வேற டைரக்ஷன்ல போகலாம்.
அப்படி திரும்ப வந்தோம்னா லேண்ட் இருக்கு, அங்க போய் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், இல்லை முடிஞ்சா அந்த ராஜ்யத்தை கேப்சர் பண்ணுவோம். ஸோ அங்க இருந்து நிறைய கோல்டு மற்ற வெளியிருந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவா, வியாபாரம் பண்ணி கொண்டு வருவா, சில சமயம் கேப்சர் பண்ணி. அண்ட் இப்படி சோழ ராஜ்யத்தை நல்லா என்ரிச் பண்ணினான். மற்ற மன்னர்களும் நம்ம தமிழ் அரசர்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அவள் நாட்டு பிடிச்சா மக்களை துன்புறுத்துவா, அடிமைப்படுத்தி அட்டூழியம் பண்ணியிருக்கா. ஆனா நம்ம தமிழ்நாட்டு அரசர்களை பத்தின கிரேட் திங் என்னன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னையே they acted very differently. உதாரணத்துக்கு லங்கையை கேப்சர் பண்ண போச்சு, they took sufficient food for their soldiers so that லங்கை மக்கள் will not be affected சாப்பாடுக்கு. அதுபோல அப்ப டேமேஜ் ஆன புத்திஸ்ட் ஸ்தூபாஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிட்டு தான் திரும்பி வருவாங்க இந்தியாவுக்கு. ஸோ லங்கை மக்கள் வந்து இவாளை கேட்டுட்டாங்க, சோழ ராஜாக்களை, நீங்களே எங்களுக்கு ராஜாவா இருங்களே, உங்க ராஜ்யம் ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம தமிழ் மக்களோட கல்ச்சர், நம்ம பாரம்பரியம். கப்பல் பத்தி பார்த்தோம் இல்லையா, இந்திய வரலாற்றிலேயே முதல் கப்பல் படை சோழர்களோடு தான். பட் தனி நேவின்னு இல்லை, அந்த ட்ரேட் ஷிப்ஸே வார் ஷிப்ஸா மாறிடுமா. அண்ட் தே குட் கேரி சோல்ஜர்ஸ், வெப்பன்ஸ் அண்ட் ஈவன் எலிஃபென்ட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் இவ சலைச்சவா கிடையாது. லோக்கல் கவுன்சில் கால் நாடு, which probably gave the name Tamil Nadu to our region. Centralized administration, sophisticated military strength and temple-centered architecture. நம்ம ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா, அந்த கல்லணை கிரேட் கிராண்ட் அணை கட்டு சொல்லுவாங்க, கரிகால் சோழன் 2nd செஞ்சுரியிலேயே கட்டினது. அதுபோக தஞ்சை பெரிய கோவில் இருக்கு, ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல், இன்ஜினியரிங் மார்வல் இதெல்லாம். ஸோ எல்லா வயசுலையும் ரொம்ப பிரதானமா இருந்திருக்கு நம்ம சோழ ராஜ்யம். காவேரியில வெள்ளம் வந்துருமா, காவேரிக்கு பொன்னியின் பேர் உண்டு இல்லையா, பொன்னியின் செல்வன் எல்லாரும் வாசிச்சிருப்போம், சினிமா பார்த்துருக்கோம். ஸோ சோழ நாடு வாஸ் வெரி ஃபர்டைல். சோழ வளநாடு சோறுடைத்து கேட்டுப்பேடே. ஸோ அப்போலேருந்தே ஆடு பெருக்கு ஃபெஸ்டிவல் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பக்தி மூவ்மெண்ட் சப்போர்டட் சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம். நிறைய சிவா விஷ்ணு கோவில்கள் கட்டியிருக்காங்க. மியூசிக், ஸ்கல்ப்சர், தமிழ் அண்ட் சன்ஸ்கிருத் லிட்ரேச்சர், ஆர்ட் எல்லாத்துலயும் சிறந்து விளங்கினது சோழ நாடு. இப்போ நம்ம மனசுக்கு இதமா ஒரு தேவாரம் பாட்டு கேட்கலாம், நடனத்தை பார்த்து ரசிக்கலாம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள, எத்தான் மறவாரே நினைக்கின்றேன் மனதுனை, எத்தான் மறவாரே நினைக்கின்றேன் மனதுனை, வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் ஆருட்டுரையுள், வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் ஆருட்டுரையுள், அத்தா உனக்காளாய் அல்லே எனலாமே, அத்தா உனக்காளாய் அல்லே எனலாமே, மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை, பொன்னே மணிதானே வைரம்பே ஒரு சுந்தி, விண்ணார் வெளிகை பார்வனை நல்லூர் அருட்டுரையுள், அன்னே உனக்காளாயினி அல்லே எனலாமே, பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் மறு பணியாய், ஆதன் பொருளானே அறிவித்தேன் அருளானா, தாதார் பெண்ணை தென்பார்வனை நல்லூர் அருட்டுரையுள், ஆதி உனக்காளாயினி அல்லே எனலாமே, ஓனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய், வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய், தேனார் பெண்ணை தென்பார்வனை நல்லூர் அருட்டுரையுள், ஆனாய் உனக்காளாயினி அல்லே எனலாமே, காரூர் புனலை திக்கரை கல்லித்திர
செய்தார் பாரூர் புகழெய்தி திகழ் பன்மாமணி ஒன்றி சீரூர் பெண்ணை தென்பார்வனை நல்லூரர் துறையுள் ஆரூரன பெருமாள்கால் எனலாமே ஆரூரன பெருமாள்கால் அல்லே எனலாமே. அருமை அருமை, ரொம்ப தேவாரம் கேட்கவே இனிமை, நடனமும் ரொம்ப அருமையா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பல்லவாஸ். காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். இவா எல்லோருமே திராவிடியர்ஸ்னு வரலாறு கூறுகிறது. கட்டிடக்கலைக்கு அறத்தளமிட்டவர்களே பல்லவர்கள் தான். மாமல்லபுரத்தில் உள்ள வற்றைக்கல் ரதங்கள், குகை கோயில்கள், குடைவரை கோயில்கள், கடற்கரை கோயில்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில், இதெல்லாம் இவாளோட ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ். இன்னும் சொல்லிட்டு இருக்கு. தமிழ் கல்ச்சர், லிட்ரேச்சர் எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு வந்தவா மகேந்திர பல்லவனும் நரசிம்ம பல்லவனும். சிவகாமி சபதம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததுதான். புலிகேசியை எப்படி நரசிம்ம பல்லவன் வென்று சிவகாமியை மீட்டார்னு நமக்கு தெரியும். 13 செஞ்சுரியிலிருந்து 16 செஞ்சுரி வரை ஆண்டவர்கள் பாண்டியர்கள். கேரளா, பார்க்கம், தமிழ்நாடு, ஸ்ரீலங்கான்னு மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார். மதுரை மீனாட்சி கோயில் இவர்களின் கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. புகழ்பெற்ற சித்தன்னவாசல் குகை கோயில்களும் பல்லவர்கள் உருவாக்கி பின் பாண்டியர்களால் சீரமைக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டது. மாரவர்மன், ஜடவர்மன், சுந்தர பாண்டியன் இவர்கள் எல்லாம் ரொம்ப பிரபல்யமான அரசர்கள் பாண்டிய வம்சத்துல. அப்பவே இவர்கள் ரோம், கிரீஸ், வெஸ்ட் ஏஷியா, அரேபியா, ஈஜிப்ட் போன்ற பல நாடுகளுக்கு ஸ்பைஸ், முத்து, ஐவரி, சந்தனம், டெக்ஸ்டைல்ஸ் எல்லா ட்ரேடும் நடத்தியிருக்கா. பண்டம் மாற்றும் முறையில். அடுத்து சேரர்கள். மலைப்பிரதேசங்கள், கேரளா அப்படின்னு வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார்கள். மிக சிறப்பாக, ஒரு குறையும் இல்லை. ஜனங்களுக்கு இந்த சேர சோழ பாண்டிய பல்லவ ஆட்சியில் தான் எல்லா சௌரியங்களும் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த ராஜாக்கள் ஆட்சியில் தொல்காப்பியம், பெரிய புராணம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் எல்லாம் இயற்றப்பட்டது. இன்னும் அவர்களின் பெருமையை பறைசாற்றி கொண்டு எவ்வளவு கிரேட் அரசர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ குஜராத்துக்கு வரலாம். This is the story of a bowl of milk, a spoonful of sugar, the hospitality of our people, and a promise by someone that changed the future of India forever. Around 8th century AD, ஒரு நாளைக்கு கப்பல்ல குஜராத்ல சஞ்சன் ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம் வந்து இறங்குறது. கேள்விப்பட்ட அவளோட அரசன் ஜதிரானா யாரு என்னன்னு கேட்கறதுக்கு வரார். வந்தவர்களோட ஹெட் பிரீஸ்ட் சொல்றார், "Oh king, we are from Persia. We were persecuted by the Muslim rulers there. We somehow managed to escape with great difficulty and reached your country. No one is willing to provide us with shelter. We heard that you are a very large-hearted and compassionate ruler. Kindly let us stay in your kingdom." ராஜாக்கு அவ பேசுறது சுத்தமா புரியல. ஆனா தன்னோட ராஜ்யத்துல தங்கத்துக்கு இடம் கேட்கிறான்னு மட்டும் புரியுது. சொல்றார், માફ કરી દો, અમારો રાજ્યમાં ઘણા લોકો છે અને ઈચ્છા જો પણ નવા માણસા માટે બિલકુલ જગ્યા જ નથી. உங்களுக்கு எல்லாம் புரியுறதா? புரியல. அப்ப பர்ஷியால இருந்து வந்தவர்களுக்கு எப்படி புரியும்? முழிக்கிறார். ராஜா உடனே ஒரு bowl of milk filled to the brim கொண்டு வர சொல்றார். இண்டிகேட்டிங் தட் எங்க ராஜ்யத்துல இப்படித்தான் மக்கள் நிரம்பி இருக்கா, இடமே இல்லைன்னு. பிரீஸ்ட் ரொம்ப புத்திசாலி, புரிஞ்சுக்கிறார். கொஞ்சம் சக்கரை தர சொல்லி தன்னோட மனுஷால கேட்கிறார். "Oh great king, can you see the sugar now? Just as the sugar gets completely dissolved in the milk and sweetens it beautifully, so shall we blend with your people and add happiness and prosperity to your kingdom."
ராஜா புரியாட்டாலும் இவன் பேர்ல ஒரு நம்பிக்கை வந்துடுறது. தே ஆர் கிளவர் குட் பீப்புள்னு புரியுறது, அவளை பிடிச்சு போயிடுது. இவளால நம்மளுக்கு நல்லதான் நடக்கும்னு தோன்றுறது. તમારી ચતુરાઈ ભરેલી વાતો મને ઘણા આનંદ થયો, પણ એક સર તમે ગુજરાતી ભાષા શીખવી અને ગુજરાતી પોષક કરવો પડશે. With pleasure, my king. અમારા રાજ્યમાં તમારું સ્વાગત છે. குஜராத்துக்கு இப்படி வந்து சேர்ந்த Parsis soon integrated themselves into the Gujaratis and became one with them. They traded in cotton, opium, shipbuilding with far off countries. அவ அப்புறம் பாம்பேக்கெல்லாம் மைக்ரேட் ஆனா. பாரதத்திலேயே பிறந்து வளர்ந்தவளை விட கூட ஒருபடி மேலேயே பேட்ரியாட்டிக்கா இருக்கா இன்னைக்கும். We are forever grateful to Jadi Rana for giving us future generations of eminent Parsi leaders, noble, righteous, truthful, enterprising, industrialists, philanthropists, freedom fighters, artists, visionaries like Jamshedji Tata, J.R.B. Tata, Godrej, Homi Baba, Field Marshal Manekshaw, Bikaji Kama, Dadabhai Nauroji, Nani Palkiwala, Ratan Tata, Zubin Mehta, and recent COVID vaccine fame Cyrus Poonawalla, and many, many more. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? All Parsis have a small pocket in their dress near the heart, சும்மா ஒரு inch size-க்கு, called the pocket of good deeds, which they are supposed to fill each day. No wonder they are such large-hearted, generous people. Truly, the best neighbors are not those who take up space, but who add sweetness to our lives. 1010 1055 AD வரை எம்பியில மால்வாவை ஆண்டவர் ஒரு ஒப்பற்ற ஸ்காலர்லி கிங் who supported poets, scholars, artists. இவரே ஒரு பெரிய poet தான். அவர் தான் ராஜா போஜ். இவருடைய கிரேட் அட்மினிஸ்ட்ரேஷன், சமஸ்கிருதம், மெடிசன், எஜுகேஷன், வாஸ்து சாஸ்திரா எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப சிறப்பா ஆண்டு வந்தார். போகான் சிட்டிய ஒரு அழகான சிட்டியா உருவாக்கினார். நிறைய ஃபோர்ட்ஸ், நிறைய டெம்பிள், நீர்ப்பாசன வசதி போகும் பேத்வா ரிவர்ல ஒரு அணை கட்டி ஒரு ஏரி அமைத்தார். பல செயற்கை ஏரிகளையும் உருவாக்கினார் தன் மக்களுக்காக. இவ்வளவு இருந்தும் ரொம்ப பணிவான ஒரு அரசர் இவர். ஒரு தடவை இவர் ஒரு மணல்மேடு பக்கம் போறார். அங்க ஒரு மணல்மேட்டுல பழைய காலத்து சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்தை பார்த்து அதுல உட்கார போறார். தமக்குன்னு ஒரு பதுமை, 32 பதுமை அது இருக்கு. ஒண்ணு ஏத்து ஒரு கேள்வி கேட்டு ஒரு கதை சொல்றது. இப்ப சொல்லு, இதுல உனக்கு உட்கார தகுதி இருக்கான்னு கேட்கறது. இவர் தான் ரொம்ப புத்திசாலியாச்சு. ரொம்ப பணிவா எனக்கு ஒரு அருகதையும் இல்லை அப்படின்றார். இப்படியாக 31 பதுமையும் கேள்வி கேட்டு இவர் பதில் சொன்னார். 32வது பதுமையும் ஒரு கேள்வி கேட்டதும் அதுக்கும் இவர் இதே பதிலை சொன்னார். அப்போ, மன்னா, நீங்க ரொம்ப புத்திசாலி, எவ்வளவு உங்களிடம் இருந்தும் நீங்கள் ரொம்ப பணிவாக இருக்கிறீர்கள், அதனால இந்த சிம்மாசனம் உங்களுக்கு தான் என்று சொல்லி மறைந்துதான். இப்படி நிறைய சொத்து, அது நாடு, நமக்கு எல்லாம் இருந்தும் மிகவும் பணிவாகவும் புத்திசாலித்தனத்தோடும் வீரமாகவும் கொடை வள்ளலாகவும் பல மன்னர்கள் ஆண்ட நாடு நம் பாரத நாடு. ராஜஸ்தானை ஆண்ட அரசர்களில் பிருத்திவிராஜ் சவுகான் ரொம்ப ஃபேமஸ். முகமது கோரியுடன் போரிட்டு முதல் போரில் வெற்றி கட்டவர். 1547 1597 வரை ஆண்ட மகாராணா பிரதாப் கிரேட்டஸ்ட் ராஜ்புத் ரூலர். இவர் அக்பரின் முகல் ஆர்மியை எதிர்த்து ஹீரோ ஆஃப் மேவார்னு பட்டம் பெற்றவர். அந்த ஃபேமஸ் ஹல்திகாட்டி யுத்தத்தில் இவர் காயம்பட்ட போது
இவரை ஏற்றிட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு போன அறிவாளியான குதிரை சேத்தக் பற்றியும் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ராஜபுட் மென் மட்டும் வீரம் இல்லை, லேடிஸும் ரொம்ப பிரேவ் தான். ஜஸ்வந்த் சிங்னு ஒரு ராஜா அவுரங்கசீப்பிடம் தோற்றுட்டு தன் அரண்மனைக்கு திரும்பி வரான். அவருடைய பிரேவ் அண்ட் ப்ரௌட் வைஃப் ரொம்ப கோபமா உள்ளேயே வர விடாம கதவையே சாத்திட்டாராம். ராஜ்புட் நிறைய போர்ட்ஸ், அழகிய சிற்ப வேலைப்பாடுடன் கூடிய பல கோவில்கள் கட்டியிருந்தார். அதுல ஒண்ணுதான் இப்போ பார்த்து அதிர்ஷ்டிக்கக்கூடிய கஜூரஹோ டெம்பிள். அதே போல ஜெய்சால்மேர் போர்ட் தார் பாலைவனத்துல இருக்கிற ஒரு பெரிய வரலாற்று மிக்க கோட்டை. கிங் ஜெய்சால் கட்டியது. சோனார் கில்லா, அதாவது கோல்டன் ஃபோர்ட்டா இப்பவும் அழகா இருக்கு. இந்த ஜெய்சால் ராஜாவிடம் ரொம்ப விசுவாசமா இருந்த தன் சேவகர்களுக்காக அவர்கள் பரம்பரையா வாழ இந்த கோட்டையையே அவர் எழுதி வச்சார்னா தன் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு பெரிய மனசு இருக்க வேண்டும் அந்த ராஜாவுக்கு. அதனால இந்த இடம் இன்னைக்கும் வாழும் கோட்டையா இருக்கு. சுமார் 900 ஆண்டுகளாக 1/4 ஆஃப் ஜெய்சல்மேர் பாப்புலேஷன் இந்த கோட்டைக்குள்ளதான் லிவ் பண்ணிட்டு இருக்கா. இப்பவும் கிட்டத்தட்ட 4000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு அதிசயமான மன்னர் அண்ட் குடிமக்கள். தன் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். கண்டிப்பாக நீங்க எல்லாம் போறேன்னா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டே வர வேண்டும் நினைக்கிறேன். குஜராத் பார்த்துட்டோம், ராஜஸ்தான் பார்த்தோம். அஸ்ஸாம்ல அஹோம் டைனாஸ்டி பிரம்மபுத்திரா வேலியில ரூல் பண்ணிட்டு இருந்தா. ஒரிஜினலி தேவர் ஃப்ரம் மயான்மார். இவளோட பெருமைப்படமான சமாச்சாரம் என்னன்னா, they defeated the Mughals not once, twice, but 17 times. அப்புறம் ஒரிசாவை ஆண்ட மகேந்திரவர்மன், நரசிம்ம தேவா போன்ற ராஜாக்கள் தேவர் ட்ரேடர்ஸ் அண்ட் சேலர்ஸ். ஒடிசானா உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? கோனார்க் டெம்பிள் with 12 pairs of wheels, 7 horses pull பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல். அதே மாதிரி தான் பூரி ஜெகநாத் டெம்பிளும். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள். அதுக்கப்புறம் நம்ம 8th to 11th செஞ்சுரியில பெங்கால்ல பாலா எம்பையர் இருந்தது, வேர் ஆல் த கிங்ஸ் வர் புத்திஸ்ட். அதுக்கப்புறம் சேனா அண்ட் தேவா கிங்ஸ் வந்தா, who were Hindus. Gangetic plain ரொம்ப fertile இல்லையா? So this attracted the Mughal invaders and ரொம்ப காலம் முன்னையே Mughals captured Bengal easily. ஏன்னா நம்ம ராஜஸ்தான்ல ராஜ்புட்ஸோட வீரர்கள் மாதிரியோ இல்ல மகாராஷ்டிரால சிவாஜி மகாராஜ் மாதிரியோ தைரியமா ரெசிஸ்ட் பண்றதுக்கு அவங்க ஒத்துழைப்பு இருக்கல. So even though Bengal was known for art, literature, education, culture, music, it couldn't become as great and prosperous as it should have been. இன்னைக்கும் நம்ம அதை நிதர்சனமா பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் காஷ்மீர் பக்கமும் போய் பார்த்துட்டு வருவோம். காஷ்மீர்லயும் கொஞ்சம் பெங்கால் மாதிரி தான். இட் வாஸ் த சென்டர் ஆஃப் இந்து பிலாசபி ஒன்ஸ். நம்மளால நம்ப கூட முடியாது இன்னைக்கு. சைனிசம் அண்ட் புத்திசம் ஃபிளரிஷ் அண்ட் சீக்கிசம் கூட இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு இதே மாதிரி தான் 18th செஞ்சுரியே இஸ்லாமிக் இன்வேஷன் ஆரம்பிச்சுட்டு ரெசிஸ்ட் பண்ண ஆள் இல்லை. ஸோ பிரமிக்கத்தக்க விதத்துல சன்ஸ்கிருத் லிட்ரேச்சர், ஆர்ட், போயட்ரி எல்லாம் வளர்ந்துக்க வேண்டிய காஷ்மீர் ராஜ்யம் easily succumbed to the Mughals and then the British. So heaven on earth எல்லாம் சொல்ல, சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சொல்லப்படுற காஷ்மீர் இன்னைக்கும் வந்து ரொம்ப பெருசா வளர முடியல. அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு ஞாபகம் வந்து காஷ்மீரி ஷால்ஸ், அந்த கார்பெட்ஸ் அதெல்லாம். ஆனா அந்த மக்களோட டேலண்ட்ஸுக்கும் இன்ட்ரிகேட் ஒர்க்மேன்ஷிப்புக்கும் ஒரு உதாரணமா இன்னைக்கும் இருந்துருக்கு. இப்போ நம்ம இன்னும் ஒரு ரொம்ப பவர்ஃபுல் கிங்டம் பார்க்கலாம். Do you know that there was once an empire in India where diamonds were sold on the streets? It was so powerful that foreign travelers எல்லாம் சொல்லுவாங்க அது grander than Rome அப்படின்னு. This was Vijayanagaram, founded by the brothers Harihara and Bukka in 1336. The victory over Mughals, அதனால தான் விஜயநகரம்னு பேரு. This was built between Krishna and Tungabhadra rivers. பெரிய பெரிய கோவில் கட்டினாய்வா, showing their Hindu belief and the beauty of Hindu culture. Hampi,
The capital was an architectural wonder with bustling markets selling anything from gems to horses, spices to betel nut. Their treasury was overflowing with gold. அது ஒரு land of wealth and culture இருந்தது. கிருஷ்ணதேவராயர் ராஜ்யத்தை ஒரு fortress of prosperity மாத்தினார். நிறைய இன்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். தெலுங்கு, கன்னடம், தமிழ், சம்ஸ்கிருதம் எல்லா லிட்ரேச்சரும் அமோகமா வளர்ச்சி கண்டது. ஆனா டெக்கன் சல்தனேட்லோட நடந்த தலைக்கோட்டை யுத்தத்துல ரொம்ப இடங்கள் இன்னைக்கு ரூயின்ஸ் ஆயிடுத்து. அன்னைக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்த இடத்துல இன்னைக்கு நம்ம கண்ணு முன்ன பார்க்க முடியாது. விருப்பாக்ஷா டெம்பிள் and a few other temples still stand singing the glory of the Vijayanagaram emperors. நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சர், ஏன் சவுத் இந்தியாவே ஓவர் த லார்ட் டு தீஸ் கிங்ஸ் ஆஃப் விஜயநகரம். அவ திருப்பதியிலிருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் பல கோவில்களை புனர் நிர்மாணம் பண்ணியிருக்கார். அண்ட் சனாதன தர்மத்தை வளர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கா விஜயநகர கிங்ஸ். அது போல ஆர்ட், மியூசிக் எல்லாமே நல்லா வளர்ந்திருக்கு. கர்நாடிக் மியூசிக் evolved into its correct form thanks to stalwarts like புரந்தரதாசர், கனகதாசர், அன்னமாச்சாரியா எல்லாம். பக்தி மூவ்மெண்ட் reached its peak. நம்மளும் பக்தியோட ஒரு அன்னமாச்சாரியார் கிருதி பார்க்கலாம், ஒரு பெப்பியான பாட்டு நடனம் கேட்கலாம். ஒரே நிமிஷம் நம்ம எம்டி மேடம் வந்திருக்காங்க. சோ தேங்க்ஃபுல் மேடம். ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். மீரா we request மீரா மேடம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வந்தோம். சரி பஸ் எங்க எல்லா ஸ்டாஃப்லையும் ஒரு சின்ன இது ஒரு டோக்கன் ஒண்ணுமே இல்லை மேடம். நீங்க வந்ததுல அவ்வளவு சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் என்ன பண்ணுறது தெரியல. நீங்க இவ்வளவு பண்றதுக்கு நாங்க எல்லாரும் தான் ரொம்ப சந்தோஷப்படணும். ஸோ திஸ் இஸ் நாட் டு மீ, திஸ் இஸ் ஃபார் த ப்ரோக்ராம். எல்லாம் ஆர்கனைஸ் பண்ற உங்களுக்காக இவங்க ஒருத்தருக்கு நான் போடுறேன். திஸ் இஸ் டு ஆல் த என்டையர் டீம் டு ஹூஸ் டேக்கிங் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க ஓகே இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாம் பண்றோம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றீங்க? நான் பார்த்தது ஒரு செட், இப்போதைக்கு ஒரு 1 minute தான் பார்த்துருக்கேங்க. அதுலயே ஐ திங்க் ஏஐ வச்சு பண்ணிருந்தாங்க. கிருஷ்ணகுமார் சார் லைக் வண்டர்ஃபுல். அதுவே ஏன்னா ஒரு இமேஜ் ஒரு இன்விடேஷன் போடணும் அப்படின்னா திருப்பி ஏஐ போட்டு ஜென்ரேட் பண்ணும்போது அது இப்படி வேணும் ஒரு டீட்டெயில் சொல்லி பண்ணும்போது, பட் பழைய காலத்துல பார்க்கும்போது அந்த குட்டி பாகுபலி எஃபெக்ட் ஒரு பிக்சர்லயுமே இருக்கு. ஆனா அது கூட லைவ்லயாவும் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. வண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா. பிகாஸ் வாழ்க்கைய ரொம்ப அழகாக்கிக்க, சந்தோஷமா பண்ணிக்க நிறைய ஆக்டிவான விஷயங்கள் தேவைப்படுறது. அதுக்கு நிறைய பேர்த்தோட எஃபர்ட் வேணும். அத பாசிட்டிவான ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்க மாத்திரம் என்ஜாய் பண்ணாம எல்லாரும் சேர்த்து என்ஜாய் பண்றதுக்காக நிறைய பேரை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு பண்ணி கொண்டு இருக்கீங்க. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, அதுவும் phase 4 மட்டும் பண்ணாம எல்லா phases-க்கும் எடுத்துட்டு போறாங்க. அதாவது phase 4 வந்து ஆல்வேஸ் கிரேட் பிளேஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் சொன்னா phase 4 தான். அதாவது எல்லா இடத்துலயும் ஆல் ரெசிடென்ட்ஸ் டுகெதர் எல்லாருமா சேர்ந்து ப்ரோக்ராம் பண்றது. ஸோ தட்ஸ் வண்டர்ஃபுல். ஆனால் நாங்கள் இதோட மட்டும் நிறுத்திக்கல, நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் என்டர்டெயின் பண்ணி அவங்களையும் இன்ஸ்பயர். ட்ரூலி நீங்கள் ஒன்று பண்ணி அதை போய் அங்கே போட்டு காமிச்சிட்டா தென் தே வில் ஸ்டார்ட் அப்போ இப்படி ஒன்று இருக்கு, தென் we will do something like this அப்படின்னு அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. சாரி போட்டு டான்ஸ் ஆடினதை அவங்க வந்து ஹாஃப் சாரி போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி there is a wonderful competition within the faces and it's so nice. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அதாவது இன்க்ளூசிவ்னஸ். ஒரு காம்படிஷன் இருக்கு, பட் டுகெதர் இட் ஷுட் பி அ
காம்படிஷன், எல்லாரும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு போற ஒரு லைஃபா இருக்கணும் அப்படிங்கிறது. நிறைய ரூல்ஸ் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், பட் இட் ஆல் adds joy and happiness. எப்படி இருந்தாலும் when we have inclusion and all art forms, ஒருத்தர் மனசார எல்லாம் பண்றது to include people to make them happy. So I congratulate the whole team for doing such. Thank you, ma'am. And 30 பேர் இருக்கோம் இந்த டீம்ல இன்னைக்கு. So it's a team work, not 1 or 2 or 3 persons. Everybody has contributed. Krishna Kumar is the leader. So Wonderful. Congratulations to all the 13 members and the whole of Ananya Narani for Phase 4 for encouraging them. Thank you. ma'am, நீங்க ஃபுல்லா இருந்து பார்த்துட்டு போகணும். That's one request. இப்போ நம்ம டான்ஸ் பார்க்க போறோம். அன்னமாச்சாரியாருக்கு சொன்னோம் இல்லையா, பெப்பியான பாட்டு நடனம், ஃபெமிலியர் பாட்டு தான், அதுவுமே ரெசிபெண்ட் எல்லாரும். బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే, బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే. బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే. తందనానాకి తందనానాకురే తందనానాకి తందనానాకురే తందనానా వర వర తందనానా వర తందనానా. కండువము నీనానికము అందరికి శ్రీహరే అంతరాత్మ, హరే అంతరాత్మ, శ్రీహరే అంతరాత్మ. ఇప్పుడు జంతు కూడా వింటాంగటే, అందరికి శ్రీహరే అంతరాత్మ, హరే అంతరాత్మ, శ్రీహరే అంతరాత్మ. తందనానా హే తందనానా పురే తందనానా హే తందనానా పురే తందనానా వర తందనానా వర తందనానా. కడుగియను కుమీరగా పునమిసులగపు మీద మొలయు ఎంటొకటే, కడుపును నేను పాప కర్ములను సరిగావ. జటియు శ్రీ వెంకటేశ్వర నామము ఒకటే, శ్రీ వెంకటేశ్వర నామము ఈశ్వర నామము వెంకటేశ్వర నామము ఒకటే. తందనానా తందనానా పూరే తందనానా తందనానా పురే తందనానా వర తందనానా వర తందనానా. బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర పర బ్రహ్మమొకటే. తందనానా తందనానా పురే తందనానా తందనానా పురే తందనానా వర తందనానా వర తందనానా వర తందనానా వర తందనానా వర తందనానా వర తందనానా. Akbar is one Muslim ruler who deserves mention. He adopted programs that won the loyalty of non-Muslims. எல்லா ரிலிஜன்ஸ்ல இருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்துட்டு தீனே இல்லாமன்னு ஒரு ரிலிஜன் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு கூட ட்ரை பண்ணினார் அக்பர். அவர் ரொம்ப படிச்சதில்லை, illiterate, but he encouraged poets, scholars, painters, musicians எல்லாரையும்.
இவரோட சபையில நவரத்னாஸ்னு இருந்தா ரொம்ப கீர்த்தி பெற்றவா. बाद बामुला ऐसा होशियार शहंशाह अकबर पधार रहे हैं. மியானா learnedனு அர்த்தம். மியா தான்சேன் was a great musician in Akbar's court. அக்பருக்கு அன்னைக்கு அவர் தீப் ராகம் பாட சொல்லி கேட்கணும்னு ஆசை. நீ பாடு தான்சேன், நீ பாடினா விளக்கெல்லாம் தானா எரியுமாமேங்கிறார். தான்சேன் கொஞ்சம் யோசிக்கிறார். ஏன்னா தீப் ராகம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இட் would create much heat and அது கோர்ட்ல எல்லாரையுமே எரிக்கக்கூடும். அதனால மகாராஜா சொல்றாரு அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். दीपक कथन करत दीपक कथन करत राग लक्षण ग्रंथ मेल कमर धनी दीन अस्त जात गत दीपक. ஆஹா, விளக்கெல்லாம் தானா எரியறது. இது என்ன ஸ்ப்ரெட் ஆகுது தீ. ஆனா தான்சேன் முதலே ஏற்பாடு பண்ண மாதிரி அவரோட டாட்டர்ஸ் பின்னால இருந்து மேன் மல்ஹார் ராகம் பாடுறா. उमड़ घन गगन आयो रे, घन गगन आयो रे, गरजे बादल बिजली चमकत बरसत झुम 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 जिया डर भावे. उमड़ घन गगन उमड़ घन. மழை பெய்யறது, சூடு குறைஞ்சிடுறது. தான்சேன் was saved and he lived to become the foundational figure in Hindustani classical music. பாட்டு கேட்டு சந்தோஷமா அக்பரும் போறா, கோர்ட் கலையிறது. இன்னொரு நவரத்னம் அக்பரோட சபையில பீர்பல். He was advisor, strategist in war, the cleverest man in Akbar's court and a very good friend of Akbar. ஒரு நாளைக்கு அக்பரும் பீர்பலும் ராஜ்யத்துல பாவர்ட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே நடந்துட்டு இருக்கா. जिलेवाही गरीबी इतनी खराब चीज है कि पेट भरने के लिए आदमी कुछ भी करने को तैयार हो जाता है. मैं नहीं मानता. बीरबल बताओ, यह झील का पानी इतना ठंडा है, तुम्हें लगता है क्या कि धन पाने के लिए कोई रात भर इसमें बिना किसी मदद के खड़ा रह सकता है? जहांपना की जय हो. अगर आपकी आज्ञा हो तो मैं कोशिश कर सकता हूँ. तुम ठीक है, आज की पूरी रात बिना किसी मदद के इतने ठंडे पानी में खड़े रहोगे तो तुम्हें सोने के 100 बहार इनाम में दे देंगे. जी सरकार. எல்லாரும் கிளம்புறா. ஞான் சென்கிற அந்த ஏழை பணம் சம்பாதிக்கிறதுக்காக ராத்திரி பூரா அந்த கோல்ட் வாட்டர்ல குளிர கொடுத்தது எப்படி நிக்கிறான் பாருங்க. அடுத்த நாளைக்கு திருப்பியும் சபை கூடுறது. சபையில எல்லாரும் நவரத்னங்கள்லாம் வந்து உட்கார்றா. बाद बामुला ऐसा होशियार शहंशाह अकबर पधार रहे हैं. जहांपना, जहांपना, मैंने आपकी शर्त पूरी कर दी है. क्या ये सच है? जी सरकार, मैंने अपनी आंखों से देखा. मैं तो रात भर वही था. हमें विश्वास नहीं होता, किसी मदद के बिना रात भर तुमने ठंडे बर्दाश्त कैसे की? जहांपना, दूर में आपकी महल में एक दीप जलता दिखाई दी मुझे. मैं उसी को देखता रहा और कल्पना करता रहा कि उसकी ज्योति मेरे शरीर में गर्मी दे रही है और इसी तरह
रात बड़ी मुश्किल से गुजरी। ओ, तुमने दीपक की सहायता ली ना? ये ठीक नहीं है। मैं इनाम देने से अस्वीकार करता हूँ। ஞான்சன் பணம் கிடைக்காத துக்கத்துல திரும்பி போறான். ஆனா பீர்பலுக்கு இது சரியாவே படல. இப்படியாவது ஞான்சனுக்கு நியாயம் கிடைக்கணுமேனு ஒரு ஐடியா பண்றாரு. जिलेवाही, आपके लिए शाही खिचड़ी बनाकर खिलाने की इच्छा है, अगर आपकी आज्ञा हो तो। जरूर जरूर, हम इंतजार करेंगे आपकी शाही खिचड़ी का नहीं। ஆஹா, ஸ்பெஷல் ஷாஹி கிச்சடி நாளைக்கு சாப்பிடலாம். அந்த குஷியில அக்பரும் கிளம்புறார், கோர்ட்டும் கலையறது. அடுத்த நாளைக்கு அக்பருக்காக ஷாஹி கிச்சடி பண்றதுக்கு ஏற்பாடுகள் நடக்கிறது. பீர்பல் தான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கார். இங்க எல்லாம் ரெடியா இருந்து பானை எல்லாம் வச்சாச்சு. बाद बामुलाइजा होशियार, शहंशाह अकबर पधार रहे हैं। कहाँ है मेरी शाही खिचड़ी बिरबल? देखिए ना झांपना, आप ही के सामने पक रही है। ये क्या बचपना है बिरबल? मजाक कर रहे हो क्या? इंतजार कीजिए झांपना, थोड़ी ही देर में पक जाएगी। बिरबल, भूखता की भी हद होती है। खिचड़ी की हंडी वहां ऊपर और चूल्हा यहाँ नीचे। इस आग की गर्मी से वह खिचड़ी कैसे पकेगी? दिमाग खो बैठे हो क्या? जरूर पकेगी सरकार। अगर कल दूर की महल के दीप से झील में खड़े हुए आदमी तक गर्मी पहुंच सकती है, तो यहाँ गर्मी क्यों नहीं पहुंच सकती? खिचड़ी तो जरूर पकेगी। बिरबल, तुमने हमारे आंखें खोल दी। हमेशा की तरह तुम ही जीते। कहाँ है तुम्हारा ज्ञानचंद? लाओ उसे। ज्ञानचंद तो यही है सरकार। महाराज की जय हो, महाराज की जय हो। ज्ञानचंद के लिए 100 भाग ले आओ। धन्यवाद। और हमारे प्यारे बिरबल की कठिनाई के लिए यह रहा हमारा तोहफा। बहुत शुक्रिया जिलेलाही। இப்படி தன்னோட புத்திசாலித்தனத்தினால கிச்சடி மூலமா அக்பருக்கு உண்மையை புரிய வச்சார் பீர்பல், அண்ட் நியாயம் கிடைக்க வச்சார். பீர்பல் மாதிரி பல புத்திசாலிகள் அண்ட் பிரேவ் ராஜ்புட்ஸ தன்னோட ராஜ்யசபையிலையும் ஆர்மியில எம்ப்ளாய் பண்ணிட்டு அருமையா ஆட்சி பண்ணினார் அக்பர் த கிரேட்டஸ்ட் முகல் எம்பரர். If there is one king who is not as well known as he should be, it is Shershah Suri. 1486 ல இருந்து 1545 வரலும். He belonged to the Afghan dynasty who had settled down years back in Bihar. ஒரு தடவை சிங்கிள் ஹேண்டட்லி ஒரு சிங்கத்தை கொண்ட ஷேர் கான் பேர் வந்தது. அது மறுபடி ஷேர் ஷான் ஆச்சு. He conquered Bengal, North India, Gwalior, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல. அரசருக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில ரொம்ப அழகான உறவு இருந்தது. There was no corruption, no oppression. He was tolerant to non-Muslims. He introduced the Rupaya system. இப்போவும் இந்தியாவில பாகிஸ்தான்ல அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டம் டியூட்டிஸ் அபாலிஷ் பண்ணினார். சத்திரங்கள் அமைச்சார். இதே சத்திரங்கள் போஸ்டல் ஸ்டேஷன்ஸாவும் யூஸ் பண்ணியிருக்கார், டாக்டர் சொல்லுவார். அண்ட் மென் ஆன் ஹார்சஸ் போஸ்ட ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல டெலிவர் பண்ணிட்டு இருந்திருக்கார். அண்ட் he rebuilt the Grand Trunk Road. Grand Trunk Road வந்து 25,000 கிலோமீட்டர் லாங். அண்ட் அது செகண்ட் செஞ்சுரியிலேயே நம்ம சந்திரகுப்தா பார்த்தோமே, அவர் நிர்மாணம் பண்ணியிருக்கார். பட் அதை இவர் ரீபில்ட் பண்ணினார். This is the oldest highway in India. And இன்னைக்கும் இருக்கு GT ரோடுன்னு அது இருக்கு. And அவரோட greatest achievement is defeating the Mughal Emperor Humayun and driving him out of India, not to return for several years. Shershah Suri was indeed really a powerhouse in Indian history. 1778 1829 வரை வாழ்ந்த பிரிட்டிஷை எதிர்த்து போர் தொடுத்த ஒரே வீர பெண்மணி கிட்டூர் ராணி சென்னம்மா. சின்ன வயதிலேயே ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சரி, கத்தி சண்டை எல்லாத்திலேயும் ரொம்ப சிறந்து விளங்கினார். She lost her husband and adopted son in a very early age.
ஆனாலும் மனம் தளராமல் தன் மக்களுக்காகவும் தன் மண்ணிற்காகவும் பரங்கியரோடு நான் ஏன் என் மண்ணை உனக்கு விட்டு கொடுக்கணும், உனக்கு எதற்கு நான் கப்பம் கட்டணும்னு அவர்களுடன் சண்டை போட்டவர். Here comes the folk heroine of Karnataka, Kittur Rani Chennamma. ಕಪ್ಪ ಕಪ್ಪ ನಿನಗೆ ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು ಕಪ್ಪ? ನನ್ನ ದೇಶದ ಮಟ್ಟಿ ಬಿಟ್ಟು ನಿನಗೆ ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು ಕಪ್ಪ? இவன் நினைவா அவ்வளவு கிரேட்டா ஆனதுனால அக்டோபர் 22, 23, 24 ஒவ்வொரு வருஷமும் கிட்டூர் உற்சவம்னு நடைபெறுகிறது. இன்னும் நம்ம பாரத பெண்களில் சிங்க பெண்களில் ஒருத்தி ராணி சென்னம்மா. இப்படி நம்ம ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்காத நிறைய ராஜா ராணிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். தெரிஞ்ச ராஜாக்களும் சில தெரியாத விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். And we are glad that you are appreciating. அடுத்தது நம்ம பார்க்க போறது 1627 1680 வரலும் ஆண்டவர். ஒரு ராஜாவை மக்கள் ராஜாவை மட்டும் இல்ல கடவுளாவே பார்க்கிறாங்கிறது மிகவும் உண்மை. அவர் தான் சத்ரபதி சிவாஜி. And not without a reason. He breathed new life into a people who for centuries had resigned themselves to slavery. சின்ன வயசுலயே he had convinced himself that he was the divinely appointed instrument for the cause of Hindu freedom. சிவாஜியோட அப்பா ஷாஜி போஸ்லே மகாராஷ்டிரால சில பாகங்களை கவர்ன் பண்ணிட்டு இருந்தார். சுத்தியும் எனிமீஸ், ஆதில் ஷா பிஜாப்பூர், சித்தி ஜோகர், டெல்லியில கேட்கவே வேண்டாம் அவுரங்கசீப். சிவாஜிக்கு இப்படி பயந்து வாழற அடிமை வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. அவர் இருந்த மாவல் ரீஜன்ல வாழ்ந்த சில ஃப்ரெண்ட்ஸோட மா பவானி கோவில்ல போய் சபதம் எடுத்துக்கிறார். ஹிந்தவி ஸ்வராஜ நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியே தீரவேன்னு. சிவாஜியோட ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பிடிக்காம ஆதில் ஷா ஒரு தடவை அப்சல் கான் ஒரு ஜைகாண்டிக் ஃபிகர் ஆஜான் பகுவர் தூரமா அவனை அனுப்புறாரு சமாதானம்ங்கிற பேர்ல. சிவாஜி என்ன பண்றாரு, வேணும்னே அவன் ஒவ்வொரு போட்டா அதைய விட்டு வெறுப்பேத்தி பிரதாப்கட்னு ஒரு கோட்டையில மீட் பண்றதுக்கு ஒத்துக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோல்ஜரை தான் கூட்டிட்டு வரலாம். சிவாஜிக்கு தெரியாதா என்ன, முன்னேற்பாடா கவச்சம் அணிஞ்சுட்டு இருக்கார், கையில புலி நகம் வச்சுட்டு இருக்கார், உடைக்குள்ள ஒரு பிச்சுவாக்கத்தையும் வச்சுட்டு இருக்கார். அப்சல் கான் வரான். आओ शिवाजी आओ, तुमसे मिलने आया हो, आओ गले लग जाओ. மலை மாதிரி சார்ந்துட்டான். கூட வந்த சிப்பாய்களும் க்ளோஸ். சிவாஜியோட தைரியமும் சாதுரியமும் அவரை காப்பாத்திட்டு. And this was Shivaji's first win over oppression of enemies. சிவாஜி கிட்ட அவர் தான் உயிரையே தரத்துக்கு தயாரா நிறைய நண்பர்கள் தளபதிகள் எல்லாம் இருந்தார். பாஜி பிரபுங்கிறவன் அதுல ஒருத்தர். ஒரு தடவை சிவாஜி விரோதிகள்ல இருந்து தப்பிச்சு விஷால்கட்னு ஒரு கோட்டையை அடையறதுக்காக அடைஞ்சு அங்க போய் சிக்னல் கொடுக்கற வரணும் கோல்கின்னு ஒரு பாஸ் அதுல கார்ட் பண்ணிட்டு சிவாஜி போய் சேர்ந்த உடனே மகாராஜா என்னோட கடமை முடிஞ்சிருக்கு, இனிமே நான் நிம்மதியா உயிர் விடுவேன்னு சொல்லிட்டே இருந்தான் வீரன் பாஜி பிரபு. சிவாஜியோட புகழ் இப்படி பரவத்தை பொறுக்க முடியாத அவுரங்கசீப் பெரிய படையை அனுப்புறான். சிவாஜிக்கு தெரியும் எப்ப எதிர்த்து நிக்கணும், எப்ப சமாதானமா போகணுங்கிறது எல்லாம். 23 கோட்டைகளை ரிட்டர்ன் பண்ணிடுறார். ஆக்ராக்கு போறார் அவுரங்கசீப் அழைப்பை ஏத்துட்டு. அங்க அவுரங்கசீப் இவரை ஏமாத்தி ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறான். இவர் பிள்ளை ஷாஜியும். சிவாஜி என்ன பண்றார், உடம்பு சரியில்லை நாடகம் ஆடுறார். சாதுக்களுக்கும் ஃபக்கீருக்கும் பழக்கூடைகள் அனுப்புறார், தானம் பண்றேன்ட்டு மிட்டாய் ஸ்வீட் எல்லாம் அனுப்புறார். சிப்பாய்கள் முதல்ல செக் பண்றா, அப்புறம் மெத்தனை காட்டிடுறா. ஸோ அவ அசுரதே இருக்க கூடைகள்லயே உட்காந்து
சிவாஜியும் அவர் பிள்ளை சம்பாஜியும் தப்பி போயிடுறது நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச கதை தான். திஸ் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. ஏன்னா அதுக்கப்புறம் சிவாஜி ரீஆர்கனைஸ் his army with great foresight to face the Portuguese and the British in future. He developed a formidable naval force. அவர் தான் first ruler to use sea power for defense. அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் மான் மாதிரி வேகமும் சிங்கம் மாதிரி தைரியமும் கொண்டவா. சிவாஜியை மவுண்டன் ராட்னு சொல்லுவா. ஃபாரஸ்ட், டீப் வேலிஸ், காட்ஸ், ஹில்ஸ் இதெல்லாமே அவருக்கு கொரில்லா வார்ஃபேர் பண்றதுக்கு உபயோகமா இருந்தது. அது போக எல்லாரையும் மரியாதையா நடத்தணும், எல்லா ரிலிஜன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவரோட அம்மா ஜீஜா மாதாவும் குரு தாதாஜி கோண்டேவ் அப்புறம் சந்த் துக்காராம் அவர் குருவா மதிச்ச சமர்த் ராம்தாஸ் எல்லார்கிட்டையும் அவர் கத்துக்க ரொம்ப அருமையான பாடங்கள். சிவாஜி இப்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்காரு. He has recaptured many lost forts. ஒரு நாளைக்கு சிவாஜியும் அவ அம்மா ஜீஜா மாதாவும் பேசிட்டு வரா, கொண்டானாங்கிற முக்கியமான கோட்டையை நம்ம திருப்பி பிடிக்கணும்னு. शिवबा आता आम्हाला कोंढाण्याचा किल्ला जिंकणे अत्यंत आवश्यक आहे. होच ना आई साहेब, मी पण तेच विचार करत होतो. जशी तुमची इच्छा. அப்போ அவரோட படை தளபதி தானாஜி தன் பையன் ராயபாவோட கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக தன்னோட தம்பி சூர்யாஜியோட வரான். महाराज आपल्या रायबाचं लग्न. महाराज आपल्या रायबाचं लग्न आहे, तुम्ही यायचं बरं का. महाराज कसला विचार करत आहात, येणार ना तुम्ही लग्नाला. नाही त्यांना आधी कोंडाला निघालो, लग्नानंतर आशीर्वाद द्यायला नक्की येतो आम्ही. ते काय नाही महाराज, आम्ही असताना तुम्ही जायची काही गरज नाही, मी जातो. नाही नाही ताना, रायबाचं लग्न आहे. नाही महाराज, आम्ही जाणार. आधी लग्न कोंढाण्याचं आणि मग माझ्या रायबाचं. मीच कोंढाणा जिंकणार. महाराजांनी मला आशीर्वाद द्यावा. बरं ताना, तुम्हीच जा. विजयी बाबा. சிவாஜி எவ்வளவு தடுத்தும் கேட்காம முதல்ல நான் உங்களுக்காக கொண்டானாங்கிற கோட்டையை ஜெயிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் இருக்கிறச்சு நீங்க போறதாவது சிவாஜி மகாராஜன்னு சொல்லிட்டு தானாஜி போறான் சூர்யாஜியோட. பயங்கர யுத்தம் நடக்கிறது. கொண்டானா கோட்டையை தானாஜி பிடிச்சாச்சு. ஆனா தானாஜி போர்ல வீர மரணம் அடைஞ்சுடுறார். கோட்டையை ஜெயிச்சது தெரிஞ்சது சிவாஜிக்கு. ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து வரார். आम्ही कोंढाणा जिंकलो, आम्ही कोंढाणा जिंकलो. कुठे आहे माझं ताना? ताना कुठे आहे? आम्ही कोंढाणा जिंकलो. महाराज कोंढाणा जिंकलो, पण आपला ताना गेला. ताना, ताना उठ, ताना, ताना उठ. आम्ही कोंढाणा जिंकलो. उठ ताना, रायबाचं लग्न आहे ताना, उठ. गड आला पण माझा सिंह गेला. माझा ताना सिंह सारखा लढला. आजपासून कोंढाण्याचं नाव सिंहगड. जय भवानी. சிங்கம் மாதிரி யுத்தம் பண்ணி உயிர் தியாகம் பண்ண தானாஜியோட நினைவா அவன் கேப்சர் பண்ண கொண்டானாங்கிற கோட்டைக்கு சிவகட்னு பேர் வச்சார் சிவாஜி. இன்னைக்கும் புனேல சிவகட் கோட்டை தானாஜியோட தியாகத்தை நினைவூட்டின்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, சிவாஜி தானே முன்னின்று தானாஜியோட பிள்ளை கல்யாணத்தையும் அப்பா ஸ்தானத்திலேயே இருந்து அமோகமா நடத்தி வச்சார். இப்படி பல பேரோட உயிர் தியாகத்தினாலையும் மராட்டியரோட வீரத்தினாலையும் ஹிந்துவி ஸ்வராஜ் எஸ்டாப்ளிஷ். சிவாஜியோட கரோனேஷன் கிராண்டா செலிப்ரேட் ஆகுது. நாட் ஃபார் செல்ஃப் குளோரிஃபிகேஷன், பட் டு ஹேவ் ஹிஸ் கிங்டம் ரெகக்னைஸ்ட் by all princes, great and small. ஏன்னா after thousands of years, a king was born in Maharashtra who treated all religions equally and gave peace and happiness to his subjects like a caring mother. He was a torch bearer in the dark night of slavery.
Shivaji did not belong to Maharashtra alone. He belonged to the entire nation. வெண்சாமர் குடை கீழே தங்க சிம்மாசனத்தில் அவர் உட்கார்ந்து அரசாளர் போது மக்கள் சந்தோஷமா போட்ட கோஷம் விண்ணையே தாண்டின மாதிரி இருந்தது. छत्रपति शिवाजी महाराज की, छत्रपति शिवाजी महाराज की, छत्रपति शिवाजी महाराज की। जय भवानी, जय शिवाजी, जय भवानी, जय शिवाजी, जय भवानी, जय शिवाजी। Philosopher and queen of Indo, famous for good diplomacy and administration. 30 வருடம் ஆட்சி புரிந்திருந்தா அகல்வாய் போது. தன்னிடம் இல்லாமல் மக்களுக்காக நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. தன் கணவனையும் ஒரே மகனையும் இழந்தும் கூட மனம் தளராமல் இண்டோரை ஒரு ப்ராக்ரெசிவ் சிட்டியாக டெவலப் பண்ணினான். இவ ஆட்சியில நிறைய யூனிவர்சிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்தது. நிறைய அழகிய கோவில்கள், பல சத்திரங்கள் எல்லாம் கட்டினாங்க. காசி விஸ்வநாதர் கோவில், சோம்நாத் ஆலயம், ராமேஸ்வரம், பத்ரிநாத், துவாரகைன்னு பல கோவில் சிலையிலிருந்து இருக்கச்ச அதெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. இவளுக்கு கோவிலின் நாயகின்னு ஒரு பட்ட பெயரே உண்டு. இவருடைய சேரிட்டபிள் ஒர்க் பாரதம் முழுக்க வியாபித்திருந்தது. முக்கியமா விதவைகளுக்கு மறுவாழ்வுக்கு உறுதுணையா இருந்தவர் அகல்யா ஒருத்தர். அடுத்து நம்ம பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர் பொண்ணு. சின்ன பொண்ணா இருக்கச்சியே வேலு நாச்சியார் ட்ரெயின் இன் மார்ஷியல் ஆர்ட், வெப்பன்ரி, ஆர்ச்சரி, கேவல்ரி, அது போக தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருது எல்லாத்துலயும் ரொம்ப பாண்டித்யம் பெற்றிருந்தார். சிவகங்கையோட ராஜா முத்துத்தாண்டவரை கல்யாணம் பண்ணிட்டா. வாழ்க்கை மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற அரசர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து கப்பம் கட்டிட்டார். இவர் மறுத்தார். British were naturally angry. இவர் ஒரு தடவை treacherously they killed him. அதுவும் எங்க காளையர் கோவில சிவனை தரிசிக்க போயிருக்கச்சு. கேள்விப்பட்ட வேலு நாச்சியார் அப்படியே பதறி போயிடுறா. என்ன பண்றதுன்னு தெரியல, கோவம் தான் வருது. அப்ப அவ க்ளோஸ் தளபதிகள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மருது சகோதரர்கள் வந்து சொல்றா, இப்போதைக்கு நம்ம தப்பி போனோம், அதுதான் முக்கியம். We will wait for an opportune time. இவாளை நம்ம பழி வாங்கலாங்கிறா. ஸோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறா. ராணி வேகமா வந்துட்டு இருக்காளா, கழிச்சு போயிடுறா. ஒரே தாகம் வேற. ஒரு பொண்ணு தண்ணி அடிக்கிறத பாக்குறா. அந்த பொண்ணு ராணிய பாக்குறா. தாயே, நீங்கள் நம் அரசி அல்லவா? மிகவும் களைப்பாக இருக்கிறீர்களே அம்மா. மிகவும் தாகமாக இருக்கிறது மகளே, சிந்து நீ தருகிறாயா? இதோ அம்மா, பருகுங்கள். நன்றி மகளே. உன் பெயர் என்ன? அம்மா, நான் உடையாள். சோர்வாக இருக்கிறீர்களே, சற்று இளைப்பாய் போகலாமே தாயே. இல்லை உடையாள், நம் அரசரை ஆங்கிலேயர்கள் வஞ்சகமாக குத்தி கொன்று விட்டார்கள். என்னையும் துரத்துகிறார்கள். அவர்களிடம் பிடிபடாமல் நான் வேகமாக காட்டுக்குள் தப்பிச் செல்ல வேண்டும். அதுதான் என் கவலை. நான் வருகிறேன் மகளே. உடையாள், அந்த ஆங்கிலேய சிப்பாய்கள் நிச்சயமாக என்னை தேடி இந்த பக்கம் வருவார்கள். உன்னை விசாரிப்பார்கள். நீ என்னை பார்க்கவே இல்லை என்று சொல்லிவிடு மகளே. சரி அம்மா, நீங்கள் கவனமாக போய் வாருங்கள். ராணி பயந்த மாதிரியே ஆங்கிலேய சிப்பார்கள் வந்துடுறா. அவளை தேடிண்டு, ஏய் யாழினி, உங்க ராணி இங்க வந்தாளா? ஆமா, வந்தா. ஆஹா, நீ பார்த்தியா? இப்ப அவங்க எங்க சொல்லு. நான் பார்த்தேன், ஆனா சொல்ல மாட்டேன். என்ன திமிர் உனக்கு? மரியாதையா சொல்லு. சொல்ல மாட்டேன்னு ஒரு தரம் சொன்னா உங்களுக்கெல்லாம் புரியாதா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. என் உயிரே போனாலும் என் அரசியை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன். அப்படியா? வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். உடையாள் நினைச்சது நிறைவேற்றிட்டா. She wanted to gain time. வேலு நாச்சியார் எப்படியாவது தப்பி காட்டுக்குள்ள போய் சேர்ந்துடணும்னு.
தன்னோட வீர மரணத்தினால ராணியோட மனசுல இடம் பிடிச்சா உடையாள். when ராணி later organized an army, அதுக்கு பேரே உடையாள் படையில் தான் வச்சார். வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மற்ற அரசர்களோடு கோட்டையில சில நாள், காடுகள்ல பல நாள்னு 8 வருஷம் ஓடுறார். ஆனா சும்மா இல்லைவா, 5000 பெண்களை கொண்ட படை திரட்டுறார். ஏன் பெண்கள்னா, பிரிட்டிஷ் ஆண்களை சிவகங்கையிலிருந்து வெளியே விட மாட்டாளாம். நம்ம தமிழ்நாட்டு வீர பெண்களை பத்தி அவளுக்கு தெரியல. இந்த பெண்கள் என்ன பண்ணுவாளாம், பிரெக்னன்சி இல்னஸ் ஏதோ பிரிட்டெக்ஸ்ல ஊரை விட்டு வந்துருவா, ராணி கிட்ட போய் சேர்ந்துடுவா, திரும்பி போக மாட்டா. பிரிட்டிஷர்ஸ் இவளை கண்டுக்கவே இல்லை. இந்த பெண்களுக்கு ராணி எப்படி ட்ரைனிங் கொடுத்து தயாராக்குறா பாருங்கோ. உடையாள் படை தயாராக அழக பார்க்கலாம். ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாரும் பிரமாணம் எடுத்துக்கிறார். எமது நோக்கம் பெண்மரியாதை வெளியேற்றுதல், எமது லட்சியம் தனி சுதந்திரம், எமது ஆளுமை வீரம், எமது பலம் உடையாள் படை, நமது தளபதி குயிலி, எமது கொள்கை அறவே துச்சம் வெற்றிவே வீரவே வெற்றிவே வீரவே வெற்றிவே வீரவே. படை தயாராயிடுது. ஆனா ஆயுதம் வேணுமே. பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் கொடி உயர்த்தின ஹைதர் அலி வேலு நாச்சியாரோட வீரத்தையும் தேசப்பற்றையும் செல்ஃப் கான்பிடன்ஸையும் பார்த்து வியந்து 5000 பேர் அடங்கின குதிரைப்படை, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் எல்லாம் கொடுத்து உதவுறார். தான் கற்ற உருது மொழியிலேயே பேசி ராணி அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இதெல்லாம் சம்பாதிக்கிறார். ஆச்சு, படை தயார், ஆயுதம் தயார், அடுத்தது போர் தானே. பிளான் நடக்கிறது, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றார். விஜயதசமி அன்னைக்கு முதல்ல குயிலி ஒரு சின்ன படையோட போய் சிவகங்கை கோட்டைக்குள்ள இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போற மாதிரி போகணும். பக்கத்திலேயே இருக்கிற பிரிட்டிஷோட ஆயுத கிடங்க டிஸ்ட்ராய் பண்ணணும்னு ஏற்பாடு. அப்புறம் ராணியும் மருது பிரதர்ஸும் கோட்டையை பிடிப்பா அப்படின்னு பிளான். குயிலி வரா, கோவில் கிட்ட வந்தா எக்கச்சக்க சோல்ஜர்ஸ். இவளை டிஃபீட் பண்ணிட்டு போய் ஆயுத கடங்க ரீச் பண்றதெல்லாம் முடியாத காரியம்னு தெரியறது தளபதி குயிலிக்கு. உடனே ஒரு ஐடியா பண்றா. சில பிரேவ் பொண்களை தன்னோட கூட்டிட்டு வரா. நேர சுவாமி சன்னிதானத்துக்கு போற மாதிரி போறா. வாட்டர் சாக்ரிஃபைஸ். பிரிட்டிஷர்ஸோட வெப்பன்ஸ், அம்யூனிஷன்ஸ் அத்தனையும் அப்படியே சாம்பல் ஆயிடுத்து. ஆனா அதோட நம்ம தளபதி குயிலையும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சூசைட் பாம்பர் அட்டாக் we know of. தன்னோட தாய்நாட்டுக்காக உயிரையே தியாகம் பண்ணினா குயிலி. அப்புறம் என்ன, ராணி வரா, மருது பிரதர்ஸ் வரா, உடையாள் படையோட எல்லாரும் வரா. அப்போசிஷனே கிடையாது. ஏன்னா சோல்ஜர்ஸ் இருக்காளே தவிர அவள்கிட்ட வெப்பன் கிடையாது, அம்யூனிஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குயிலி தான் மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து சாம்பல் ஆக்கிட்டாளே ஒரே நொடியில. ஸோ ஈஸியா சிவகங்கை கோட்டையை கேப்சர் பண்ணிடுறா. ஆங்கிலேயர் கொடி கீழே இறங்குறது, ஹனுமன் கொடி பறக்கிறது, எங்க பார்த்தாலும் வீர கோஷம்.
வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க, வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க, வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க. வெற்றிவேல், வீரவேல் வெற்றிவேல், வீரவேல் வெற்றிவேல். வீரவேல். Velu Nachiyar was the first queen to fight against the British colonial power much before even Rani Jhansi. She was the only ruler to get back successfully the territory once captured by the British. அப்புறமும் 10 வருஷம் எஃபிஷியண்டா அரசாட்சி பண்ணியிருக்கா வேலு நாச்சியார். She proved that if you are empowered, you can empower the others and fight for a bigger cause. Her legacy is an inspiration to all of us. அப்படியே இங்க மேல போனாங்க 1780 சிக், முஸ்லிம், ஹிந்து தனித்தனியா ஸ்டேட்டாக இருந்து ஒத்துமையே இல்லாம இருந்தார். அதை ஒரு யுனைடெட் பஞ்சாபா பண்ணிய பெருமை ராஜா ரஞ்சித் சிங்கையே சேரும். அவருடைய குருக்கள், ஸ்பெஷலி 10th குரு கோவிந்த் சிங் சொன்ன மாதிரி சிக்கிசம் இவர் காலத்துல லவ், கைண்ட்னஸ், பிரேவரி, லீடர்ஷிப், பிரதர்ஹுட் எல்லாம் நிறைஞ்ச ஒரு வே ஆஃப் லிவிங்கா உருவாக்கப்பட்டது. நிறைய மிலிட்ரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்தார். எல்லா ரிலீஜனையும் ரெஸ்பெக்ட் பண்ணார். அமிர்த்சர் கோல்டன் டெம்பிள், அவனோட லங்கர் சாப்பாடு, இதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். ராஜா ரஞ்சித் சிங் முகல் அண்ட் பிரிட்டிஷோட வீரமா யுத்தம் பண்ணி சிக்கிசத்தை ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாவே கொண்டு வந்தார். யாராக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் ஓடி வந்து உதவி பண்ணும் பணப்பான்மை உடையவர்கள் இவர்கள். அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம கட்டபொம்மன். 18th செஞ்சுரியில பாஞ்சால மிருஷிய ஆண்ட குறுநில மன்னன் கட்டபொம்மன். இவரை பத்தி சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்சதுதான். ராஜ்யத்துல விளைச்சல் இல்லை, பஞ்சம். மற்ற மன்னர் எல்லாம் பிரிட்டிஷுக்கு பயந்து பயந்து கப்பம் கட்டிட்டு இருக்கா. ஆனா கட்டபொம்மனை பயப்படுவார். ஜாக்சன் துரை கட்டபொம்மனை கூப்பிட்டு அனுப்புறார். கட்டபொம்மனும் வரார். அவர் வரது தெரிஞ்சு ஜாக்சன் என்ன பண்றார் பாருங்கோ. இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? இதோ பாரு, வெகு தூரம் வந்து விட்டீர். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லையே உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாபிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டிக்கு வரவில்லை? வரி கொடுப்பது நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியுமா? இருமாப்பு இன்னும் உன்னிடம் ஒழியவில்லை. எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றமோ? சொல்கிறேன் கேள், அகம் பிடித்தவனே. உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஃப்ட் கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழ் அரசு இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. வரி, வட்டி, திரை, கிஸ்தி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கே கொடுக்க வேண்டும் கிஸ்தி. என்னோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் நிறைந்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் என்புல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தார். அல்லது நீ எனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் கிஸ்தி? போரடித்து நெற்கு வைக்கும் மேலை நாட்டு மறவர் கூட்டம் உன் உடல்களை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும்.
ஜாக்கிரதை. மீசையை உருக்குகிறாயா? அது ஆபத்துக்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. உன்னை நேரவின் நிலத்தில் புதைத்திருப்பேன். போ, உன்னை உயிரோடு விடுவதே உன் கம்பெனிக்கு நான் தரும் பிச்சை. அன்னைக்கு நிலவின ஒற்றுமை இல்லாத ஒரு சமயத்துலதான் எட்டப்பனும் விஜயரகுநாத தொண்டைமானும் கட்டபொம்மனை கயத்தாறுங்கிற இடத்துல அவளால தூக்கிலிடவே பட்டார். அப்ப கூட நெஞ்ச நிமர்த்தி துரோகிகளை துச்சமா பார்த்து உயிர் துறந்தார் கட்டபொம்மன். வாட் a brave man நமது கட்டபொம்மன் இல்லையா? இப்ப நம்ம இன்னும் முன்னால வந்துடலாம். 1857 இந்தியா. பிரிட்டிஷ் நினைச்சிட்டு இருந்தா சிப்பாய் மியூட்டினியை ஒடுக்கிட்டோம், இனிமே we can relax அப்படின்னு. But there were two names which haunted them like ghosts from forests to palaces. One was Tatya Tope. He was not a name but a cyclone. Charity Bhitti Andhinu சொல்லுவா. திடீர்னு அப்பியர் ஆவார், அட்டாக் பண்ணுவார், டிசப்பியர் ஆயிடுவார். கான்பூர், குவாலியர், ஜான்சி எங்க போனாலும் he shook the British with his guerrilla warfare. He is said to have caused the death of 10,000 British soldiers. அவர் ஒரு மராட்டா பிராமின் and he was working under Peshwa Bajirao and his son Nana Sahib. இவன் 3 பேருக்குமே எப்படியாவது ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு துரத்திடணுங்கிறது தான் கொள்கையா இருந்தது. The other name the British feared was Rani Jhansi Bai. அவ பேர் மணிகர்ணிகா, உங்களுக்கு தெரியும். She had trained in martial art, sword fighting, etc. பிரிட்டிஷ்க்கு பெரிய சிம்ம சொப்பனமா இருந்தா. அவ ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் she fought bravely to protect her Jhansi. ஆனா அவ ஃபோர்ட் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினோன்னு she had to escape. அவ அப்படி வந்துட்டு இருக்கிறது தாத்தியா டோப்பையும் இவளை பார்க்க வர. मेरी झांसी नहीं दूंगी. रानी साहिबा, आप ही से मिलने आ रहा हूँ. हमें इन अंग्रेजों को जरूर सबक सिखाना होगा. हाँ तात्या, हम सब मिलकर एक होकर लड़ेंगे, तभी हमारी जीत हो सकती है. रानी साहब, बाजीराव और नाना साहब भी हमारे साथ है. मुझे पूरी उम्मीद है कि हम अंग्रेजों से हमारे राज्य जरूर ले लेंगे. अंग्रेज हमारी ताकत और सहनशीलता को अपमानित करते हैं. उनके पास हथियार है, पर हमारे पास वो चीज है जिसकी वह कल्पना भी नहीं कर सकते. मातृभूमि के प्रति हमारा प्यार. हर हर महादेव, हर हर महादेव, हर हर महादेव. 2 பேருமா சேர்ந்து they managed to capture கான்பூர், குவாலியர் எல்லாம். ஆனா முழு வெற்றி கிடைக்கல. அவளும் சில துரோகிகளால காட்டி கொடுக்கப்பட்டு உயிர் தியாகம் செய்தார். ஆனா இவாள்லாம் அன்னைக்கு பண்ணின தியாகம் தான் 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச சுதந்திரத்துக்கு அஸ்திவாரம். என்னன்னைக்கும் நம்ம இவாளெல்லாம் நன்றியோட பெருமையோட நினைச்சுட்டே இருக்கணும். அடுத்து நாம பார்க்க போறது மைசூர். மைசூரை ஆண்ட அரசர்கள் ஃபர்ஸ்ட் விஜயநகர ராஜாக்களுக்கு கீழே தான் ஆண்டு வந்தாங்க. அப்போதான் இண்டிபெண்ட் அரசர்களா அவ ஆட்சி புரிந்தா. இவா தங்களை துவாரகாலேருந்து வந்த கிருஷ்ண பரமாத்மா சங்கதினே சொல்லிக்கிறார். மியூசிக், பெயிண்டிங்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாம் இவா டயத்துல நல்லா வளர்ச்சி அடைந்தது. எஜுகேஷன் அண்ட் தான தர்மங்களுக்கு பேர் போனவா. HAL நிறுவனம் ஜெய்சாம்ராஜ உடையாரால் தான் ஸ்தாபிக்கப்பட்டது. மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ராயல் டைனாஸ்டி இன் த ரீசன்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியானா மைசூர் தான். இன்னைக்கும் இந்த கிரேட்னஸ் எல்லாம் துளி கூட குறையாமல் மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் எல்லாம் நடத்திட்டு இருந்தா மைசூர் ராஜாக்கள். 1706 இருந்து டிராவன்கோர் ஆண்ட கேரள ராஜாக்கள், அதுல மார்த்தாண்டவர்மன் மிகவும் முக்கியமானவர். He defeated the Dutch in the Battle of Kolchar. He had a 50,000 strong army. தன்னோட ராஜ்யத்தையே பத்மநாப சுவாமி கொடுத்துட்டு அவரும் அப்புறம் வந்த எல்லா ராஜாக்களுமே பத்மநாப தாசர்களாவே தான் ஆட்சி புரிஞ்சார். அதுக்கப்புறம் வந்த சுவாதி திருநாள் மகாராஜா was interested in English education, code of laws, சம்ஸ்கிருதம், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மராட்டி, தமிழ். இன்ஃபேக்ட் அவருக்கு தெரியாத பாஷையே கிடையாதுன்னு சொல்லலாம்.
He built colleges, hospitals, observatory. He was a great composer of Carnatic music. No wonder music and dance flourished in Kerala under him. அவரோட ஒரு அருமையான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தில்லானா இப்போ நம்ம பார்க்க போறோம். இதோட நம்ம நிகழ்ச்சி முடியும். அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் ஃபினாலே பட் வெரி ஷார்ட். शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिर्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं ஸோ இந்த நேரமா நிறைய ராஜாக்களையும் ராணிகளோட பெருமை எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம பாரதம் சோ ரிச் அண்ட் ப்ராஸ்பரஸ் கல்ச்சரலி அண்ட் எக்கனாமிக்கலி. அது அந்த காலத்துல சோனேக்கு செடியான்னு சொல்லுவாளாம். ஸோ நம்ம பாரதத்தோட பெருமையை பாடுற மாதிரி இப்போ ஒரு சின்ன பாட்டு 2 லைன் பாடலாம். எல்லாரும் சேர்த்துக்கலாம். கடைசியில 2 லைன். எல்லா ராஜாக்கள் ராணிகள் எல்லாரும் வந்துருப்பா. डाल डाल पर सोने चिड़िया करती है बसेरा, वो भारत देश है मेरा, वो भारत देश है मेरा, जहाँ सत्य अहिंसा और धर्म का पग पग लगता डेरा,
वो भारत देश है मेरा, वो भारत देश है मेरा। जय भारती, जय भारती, जय भारती, जय भारती। वंदे 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 भारत माता की, भारत माता की, भारत माता की।